ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் புளிச்சக்கீரை வச்சு தான் ஒரு தொக்கு ரெசிபி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டான, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. செஞ்சு வச்சா 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சாப்பாட்டில் பிசைஞ்சு புளி சாப்பாடு மாதிரி கூட நீங்கள் இதை பிரட்டி ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் கொடுக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு 4-5 காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய். இதை லேசாக எண்ணெயில் வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கட்டு புளிச்சக்கீரையை நல்லா கழுவிட்டு இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதங்கட்டும். இது கூட கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பல்லு பூண்டை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ புளிச்சக்கீரை பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிருச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். தொக்குக்கு நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக எண்ணெய் சூடானதும் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம், கருவேப்பிலை அளவுக்கு சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதுலேயும் ஒரு 4 பல்லு பூண்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டு வந்துட்டு எண்ணெயில் வதக்கும்போது அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக 5-6 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிங்கன்னா தான் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது இது வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச புளிச்சக்கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. லேசாக இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தேவைப்பட்டால் லேசாக தண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக அந்த மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவி லேசாக அதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப கெட்டியாயிரும், அதுக்காக லைட்டாக அந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இது தண்ணியெலாம் நல்லா சுண்டி வதங்கி வரணும். இப்போ நல்லா சுண்டிருச்சு. இப்போ வந்துட்டு அரைச்சி வச்சுருந்த பவுடரில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் புளி சாப்பாட்டுக்கு அரைச்சி வச்சுருந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். இதை 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இதை வதக்குனா போதும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை வதக்கிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். லஞ்ச் பாக்ஸுக்கு புளி சாப்பாடு மாதிரி கிளறியும் கொடுக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.